அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. இவன் எதுக்கு இப்ப போன் ஓயாம அடிச்சுட்டே இருக்கான்? நானும் கட் பண்ணி விடுறேன். இவளுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல. எதுக்கு ஓயாம அடிச்சிட்டு இருக்கான்? சே, இவகிட்ட பேசுறது தப்பா போச்சு போல இருக்கு. ஏதோ பாவமாச்சேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னா என்ன ரொம்ப பல்ல பிடிச்சு பாக்குறான். இவள இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது. இந்த கதிர் என்னன்னு அவகிட்ட கேட்டுரு. இன்னைக்கு அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். இனி அவன் நமக்கு போனே பண்ணக்கூடாது. இவளும் ஹலோ சொல்லு பிரணி. பிரணி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி ஓயாம அடிச்சுட்டே இருக்க? நான் தான் கட் பண்றேன்னு தெரியுதுல. கட் பண்றேன்னா நான் வேற ஏதோ வேலையா இருக்கேன்னு அர்த்தம். இப்படி ஓயாம அடிச்சுட்டே இருக்க, என்னதான் உன் பிரச்சனை பிரணி? என்ன இவன் இப்படி கத்துறான்? ஐயோ, இவனை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா இவனை நம்ம வழி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கே. அது சரி, ஹே பிராணி, கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அப்பதான் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ முடியும். இவன் கத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நமக்கு? இதெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பல்ல காமிச்சு பேசுவோம். கதிர், என்ன கதிர், நான் ஃபோன் பண்றது உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கா என்ன? பிராணிக்கா, நானே இப்பதான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். செம்ம டயர்டா இருக்கேன். நீ ஓயாம போன் அடிச்சுட்டே இருக்க. இன்னும் நான் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட சரியா பேசல. ஆனா நீ என்னடா போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இப்படி கால் பண்ணிட்டே இருக்க? என்ன விஷயம்? என்ன வேணும்? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்? ஏண்டா, என் போன் எடுத்து பேசுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? லவ் பண்ணும்போது நான் போன் பண்ண மாட்டானான்னு தவச்சோம். இப்போ வேற ஒருத்தி என் இடத்துக்கு வந்ததும் நான் போன் பண்ணா உனக்கு எடுத்து பேச கூட கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் விட்டுட்டேன். கொஞ்சம் விட்டதுனால இன்னொருத்தி பூந்துட்டான். இனியும் நான் அப்படி விடுவேனா என்ன? டேக்காது, நான் எப்படியாவது அடைஞ்சே தீர்வேண்டா. அடையாம மட்டும் விடவே மாட்டேன். உன் அருமை எனக்கு தெரியாம உன்னை கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்போ அருமை தெரிஞ்சிருச்சுல, இனி விடுவேன்? விட மாட்டேன்டா, விட மாட்டேன், விடவே மாட்டேன். கதிர் கதிர், சாரி கோவப்படாத. சாரி, நான் சிச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணியிருக்கணும். ஐம் ரியலி சாரி. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன். சரி, நீ டென்ஷனாக இருக்கேன்னா நான் வச்சுறேன். நீ போய் வேலையை பாரு கதிர். நான் அப்புறம் கூட பேசுறேன். நான் வச்சுறேன் கதிர். ஏய் சரி, அதான் ஃபோன் பண்ணிட்டு நானும் எடுத்துட்டேன்ல. என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அப்படி என்ன உனக்கு முக்கியமான விஷயம் தெரியல, சொல்லு. முக்கியமான விஷயம் தான் கதிர், நீதான் மறந்துட்ட. கதிர், ஒரு 2 days முன்னாடி எனக்கு பர்த்டே. வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். நீயும் வரேன்னு தான் சொன்ன. ஆனா வரவே இல்லை. நானும் உனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் நீங்க ஃபோனை பிக்கப் பண்ணவே மாட்டேங்கிற. ஏன் கதிர், என்ன ஏதோ அவாய்ட் பண்றியா என்ன? ஓ காட். ஏய் சாரி பிரணிகா, ஐம் ரியலி சாரி. எனக்கு டோட்டலாக ஞாபகமே இல்லை. நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டியதுதா. அதான் பிரணிகா, ஐம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டோட்டலாக மறந்துட்டேன். ஐம் சாரி. பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியா? நல்லா போச்சா உன் பர்த்டே? என் பர்த்டேவா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்ன விஷ் பண்ண கூட ஆள் இல்லைன்னு. நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருந்தேன். நீயாச்சும் எனக்கு விஷ் பண்ணுவேன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் நீயும் என்னை ஏமாத்திட்டே கதிர். நீயும் எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. நீ வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன்ல ஒரு விஷாச்சும் பண்ண இருக்கலாம். ஓகே, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைல்ல. உனக்கு ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைல்ல. என் பர்த்டே உனக்கு ஞாபகத்தில் இருக்குமா என்ன? இட்ஸ் ஓகே கதிர், பரவாயில்ல. ஏய் சாரி பிரணிகா, ஐம் ரியலி சாரி. இங்க பாரு, தப்பா எடுத்துக்காத. டோட்டலாகவே எனக்கு ஞாபகத்தில் இல்லை பிரணி. ஐம் ரியலி சாரி. நானும் அங்கே வரணும் தான் பெரிய பிளான்லாம் பண்ணியிருந்தேன். பட் எப்படி மறந்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஐம் ரியலி சாரி பிரணிகா. நீ கோச்சிக்காத. ஆமாம், அப்போ நீ உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணவே இல்லையா பிரணி? சரி, ஒன்று பண்ணலாமா? பர்த்டே அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுமா என்ன? நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாமா? நீ ஒன்று சொன்னா நாளைக்கு உன் பர்த்டேவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிடலாமா?
டேய் கதிர், நிஜமாவா சொல்ற? நிஜமாவே நாளைக்கு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? நீ வருவியா? நீயும் நானும் சேர்ந்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? டேய், நீ எப்ப வரியோ அன்னைக்கு தான் என் பர்த்டே. நேத்து முந்தா நேத்தெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீ எப்ப வரியோ அதுதான் அன்னைக்கு தான் என் பர்த்டே. என்ன பிராணி, உன் பர்த்டேவை சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும்னா நான் ரொம்ப பெரிய பிளான்லாம் போட்டு வச்சிருந்தேனே. அதுக்குள்ள எனக்கு ஆஃபீஸ் விஷயமா ஒரு வேலை வந்துருச்சு. அதனால வெளியூர் போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த பிளான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். டேய் கதிர், நான் உன்னை எப்படி மறுபடியும் என் வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு என்ன பண்ணலான்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போயிருந்தேன்டா. ஆனா இப்ப நீயும் வாயால என் வீட்டுக்கு முடிஞ்சு போன பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்ற. டேய் முட்டாள், என் பர்த்டேவே இந்த மாசமே கிடையாதுடா. உன்னை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும்னா சும்மா என் பர்த்டேன்னு சொன்னேன். ஆனா அது மிஸ் ஆயிடுச்சேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. நான் எப்படி உன்னை என் வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு ரொம்ப தவிச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ எனக்கு பார்க்காம ஒரு பிளான் போட்டு தர. டேய் கதிர், நீ கண்டிப்பா எனக்கு தான்டா. அதனாலதான் விட்டு போனதை பிடிக்கிற மாதிரி நீயே கொண்டு வந்து கொடுக்குற. I love you கதிர். என்ன பிராணி சைலண்டாவே இருக்கா? என்ன, நாளைக்கு உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாமா? பிளானை சிறப்பா செயல்படுத்திடலாமா? நீ ஊன சொன்னா நாளைக்கு எல்லாமே தரமா செஞ்சிடலாம். எப்படி? ஏய் கதிர், என்ன கேள்வி இது? நீ வரேனா இன்னைக்கு வேணா என் பர்த்டே வச்சுக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தேவை நீ வரணும். அதான் கதிர், நீ நாளைக்கு வரியா? நான் நாளைக்கு காலேஜ் போகாம லீவ் போட்டு இருக்கேன். நீ வரியா? ஏய், நீ காலேஜுக்கு போமா. நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் மேல உன் வீட்டில் இரு. ஈவினிங் மேல கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். நீ எதிர்பார்த்ததும் அதுதானே? ஈவினிங் தான் நமக்கு நல்லா வசதியா இருக்கும். சரியா? ஈவினிங் மேல கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். சிறப்பா செலிப்ரேட் பண்ணிடலாம். சரியா பிராணி? டேய் கதிர், என்னால நம்பவே முடியல. நீ அப்படி பேசுறது, நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நீ வேற ஏதோ பிளானுக்கு வர மாதிரி தான் இருக்கு. அடியே பிராணிக்கா, நீ ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை போல இருக்கு. அவனே வேற ஏதோ மூட்ல தான் வரான் போல இருக்கு. ரைட்டு, ஆயிரம் இருந்தாலும் அவன் ஆம்பளை தானே. அப்போ நான் ரெடி ஆயிக்க வேண்டியதுதான். பிராணி, நீ ரொம்ப கஷ்டமே படாதடி. அவன் வேற ஏதோ நினைப்புல தான் வரான். அந்த நினைப்ப அவனுக்கு நிறைவேற்றி கொடு. கண்டிப்பா கதிர், நீ வா. நீ என்ன நினைச்சு வரையோ அது கண்டிப்பா நடக்கும் கதிர். வா. ஆமா பிராணி, மனசுல 1000 ஆசையோட வரேன். கண்டிப்பா நிறைவேற்றிறேன். ஏமாத்திராத. ஏமாத்த மாட்டேல்ல? டேய் கதிர், நீ நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவும் புரியலடா. நீ சொல்ல வரது? ஆமா பிராணி, இப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான். இல்லைன்னா நான் ஏன் ஈவினிங் மேல வரேன்னு சொல்றேன். மார்னிங் வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பேன்ல. ஈவினிங் மேல வரேன்னா நானும் ஒரு பிளானோட வருவேன்ல, ஒரு ஆசையோட வருவேன்ல. அந்த ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றிடுறேன். ரொம்ப ஆசையோட வர. ஏமாத்திடாத. ஏன்னா நீ கண்டிப்பா ஏமாற மாட்ட, நானும் ஏமாறக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன் பிராணி. வெயிட் பண்ண, வந்துடுறேன். சரியா? அச்சோ பிரணிகா, நீ என்ன பிளான் போட்டியோ அது அப்படியே நடக்க போகுதுடி. அதுலயும் நீ என்ன பண்ணணும், ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணுமான்னு நினைச்சேன். இங்க தில்லுமுள்ளுக்கு இடமே இல்லடி. அவனே அந்த நினைப்புல தான் வரான். அப்போ நீ கதிர், நீ என்கிட்ட விழுந்துட்ட அப்படிதானே? விழணும்ல, விழுந்து தானடா ஆகணும். அந்த நேத்ராவை விட நான் கண்டிப்பா உனக்கு ரொம்ப அழகா தானடா தெரியுவேன். ஏன்னா அதானடா உண்மை. நீ போய் அந்த நேத்ரா கிட்ட போயிட்டு விழுந்தானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல விடு, அதை திரும்பி என்கிட்டயே வந்துட்டேன்ல. லவ் யூ கதிர், லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் கதிர். நீ என்ன ஆசையோட வரையும் அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டாம். ஏன்னா நானே அந்த ஆசையில தானே இருக்கேன். கதிர், நீ என்ன ஆசையில வரையும் அது கண்டிப்பா நடக்கும் கதிர். நீ வா கதிர்,
நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நடக்கும். நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். வந்துரு கதிர். ரொம்ப தேங்க்ஸ் பிரணிகா. நானும் இதை தயங்கி தயங்கி கேட்கணுமோன்னு ரொம்ப யோசிச்சேன். பரவாயில்ல, நான் கேட்டதும் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வரேன். எல்லாமே சிறப்பா நடத்திடலாம், சரியா? இப்ப போய் நிம்மதியா படு, சந்தோஷமா படு. ஏன்னா இனி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல, அதனால சந்தோஷமா இரு. போ பிரணி. நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 6 o'clock உன் வீட்டுக்கு வருவேன், சரியா? ஓகே கதிர். 6 o'clock தானே? கண்டிப்பா வந்துரு. 6 மணி எப்ப வரும்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன் கதிர். கண்டிப்பா வந்துரு. வந்துரு கதிர். வந்துருடா. ஏமாத்திராதடா. சே, இந்த தடவை உன்னை ஏமாத்தவே மாட்டேன் பிராணி. இனிமே உன்னை நான் ஏமாத்துவேன்? ஏமாத்த மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கலாம். போய் நிம்மதியா பாடு. நாளைக்கு 6 o'clock வீட்டுக்கு வந்துடுறேன். பாய். குட் நைட். இன்னைக்கு உனக்கு ரொம்ப குட் நைட், ஓகேவா? என்ன பண்றான் இவன் இங்க? உள்ள பெரிய ரணகலமே நடக்குதே. உள்ள நடக்கிற வேலைக்கு இவன் வெளியில இருக்க மாட்டானே. உள்ளதான் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இப்ப பையப்புல அமைதியா வந்து சமத்தா வெளியில உட்காந்துட்டு இருக்கனா என்னமோ இருக்கேன். என்னமோ தில்லுமுள்ளு பண்ணுதோ. வரேன்டா, வந்து வச்சுக்கிறேன். வரேன். மாமா, அதான் பெட்ல எல்லாம் பூ போட்டாச்சே மாமா. வெளியில எல்லாம் பலூன் போட்டிருக்கோம். இன்னும் எதுக்கு மாமா இவ்ளோ பூவு? இப்போ இந்த பூ என்ன மாமா பண்றது? ஐயோ, நிறைய பூ வந்துருச்சோ. ஆமா மாமா, பாருங்க. அது மல்லிப்பூ தான், நிறைய மிந்திருச்சு. கொஞ்சோண்டு கனகாமரம் இருக்கு. ஆனா மல்லிப்பூ தான் மாமா நிறைய இருக்கு. இப்போ இந்த பூவெல்லாம் என்ன மாமா பண்றது? அது யாழ்குட்டி, என்ன பண்றதுன்னா, அது பூ மீந்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. வேஸ்ட் பண்ணா தப்பு இல்லம்மா. ஆமா மாமா, அது இவ்ளோ பூ வேஸ்ட் பண்ணா ரொம்ப தப்பு மாமா. அதுதான் யாழ்குட்டி, நீ இவ்வளவு பூவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அது ரொம்ப தப்பு இல்ல. உனக்கே தெரியுது பாரு அது தப்புன்னு. அதுக்குதான் சொல்றேன், இந்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? யாழ்குட்டி, நம்மளேதான் அத ஃபுல்லாத்தையும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தா அதுதான் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாமா, எனக்கு புரியல. இப்போ நானாவது கொஞ்சம் தலையில வச்சுப்பேன் மாமா. நீ இப்ப கொஞ்சம் வச்சுப்பேன், நாளைக்கு கொஞ்சம் வச்சுப்பேன், நாளைக்கு கூட கொஞ்சம் வச்சுப்பேன்னு வச்சுக்க மாமா. 3 நாள் தான் வரும். அப்புறம் இன்னமும் நிறைய பூ இருக்குமே மாமா. நீ எப்படி வைப்ப? நீ பூ வச்சுப்பியா மாமா? ஆமா யாழ்குட்டி, நானும் வச்சுப்பேன். ஏண்டி அது சாரி, நான் தெளிவா சொல்லியிருக்கணும். நீ இப்படி சொன்னல, அதான் யாழ் தங்கத்துக்கு புரியல. இருடி, நம்ம பக்கத்துல வந்து தெளிவா சொல்றேன். ஐயோ மாமா, மேல பூ எடுத்து போட்டுட்டு இருக்க. போ மாமா, நீ இப்பதான் நான் பெட்ல கஷ்டப்பட்டு போட்டேன். நீ ஏன் மாமா இப்ப ஏன் மேலயும் போடுற? பாரு யாழ்குட்டி, இந்த பூவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? இதே மாதிரி நம்ம ரூம்லயும் போய் நம்ம பெட்லயும் இப்படி பூவா போட்டு நம்மளும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ, நீ அப்படிதான் சொன்னியா மாமா? கெட்ட பையன் மாமா நீனு. போ மாமா, ஏன் மேலே பூ போடுறேன் உன்னை. என்னடி, இங்க இருந்து பூ போட்டு விளையாடுறதுக்கு நம்ம ரூமுக்கு போய் இப்படி நம்மளும் விளையாடலாமா? விளையாடலாம் மாமா. நம்ம 2 பேரும் ரூம்ல போய் என்ன மாமா விளையாடுறது? என்ன விளையாட்டம்? அது வந்து அப்பா அம்மா விளையாட்டு. விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி பாப்போமா. செல்லம் நீச்சலம் நீச்சலம் நீச்சலம். அச்சாரம் போட்ட பின்னே அச்சம் எதுக்கு? யாரு என்னடி யாழ்குட்டி, விளையாடலாமா? பூ வேற நிறைய இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. நம்ம பெட்ல போட்டு நம்மளும் விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓ மாமா, நீ பேட் பாய். அப்புறம் உங்ககிட்ட பேட் பாயா தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் என் குட் கேர்ளுக்கு பிடிக்கும். அப்படிதானடி என் குட் கேர்ள். இந்த குட் கேர்ளுக்கு இந்த ஜீவா பேட் பாயா இருந்தாதான் பிடிக்கும். அப்படிதானடி? ஓ மாமா, நீ இந்த பூவை நீயே போட்டுட்டு வா. நான் நம்ம ரூமுக்கு போறேன். அடி யாழ்குட்டி, இந்த பூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்டி. மச்சானுக்கு இந்த பூ நிறைய இருக்கு. மச்சானுக்கு இந்த பூவெல்லாம் பார்த்தாதுதான், இருந்தாலும் போதும். சூர்யா மச்சானுக்கு கொஞ்சமாவே பூ கொடுப்போம். ஏன்னா அவர் பூவே இல்லாம புகுந்து விளையாடுவாரு. அதனால இந்த பூ போதும். மிச்ச பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் சொல்லு குட்டி. மாமா, நீ விளையாடாத. போ, இந்த பூவை இங்கேயே போட்டுட்டு வா. அண்ணாவும் அண்ணியும் வர நேரம் ஆயிடுச்சுல, நம்ம போலாம். விளையாடணும் தாடி கேக்குறேன். பாரு, சும்மா அப்படி விளையாடலாமா? நானும் கண்ட்ரோலா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா. இங்க பாரு, பெட் மேல பூவு, அந்த வாசனை வேற, சும்மா இருக்க மனசனையும் தூண்டி விடுறாங்கடி. இதெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் விளையாடாம இருந்தா எப்படி?
எனக்கும் அழகான லட்டு போல பொண்டாட்டி இருக்கான். அவளை தொட்டு பார்க்கலன்னா எப்படி? நானும் விளையாடணும். இப்ப மாமா ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் ரூம்குள்ள போய் விளையாடு, நான் இன்னைக்கு அம்மா கூட போய் பாத்துக்கிறேன். அடி எவள் குட்டி, என்ன சொன்ன? நீ தானே மாமா விளையாடணும்னு சொன்ன, நீ ரூம்குள்ள போய் விளையாடு மாமா, நான் போய் அம்மா கூட படுத்துக்கிறேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாமா, நீ ஜாலியா விளையாடு சரியா? விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா காலையில வந்து நீ எழுப்பு மாமா, நான் வரேன். ஆமா, நான் மட்டும் தனியா விளையாடுறதுக்கு தான் ரூம்ல காட்டுல மேல பூ போட போறேன். ஏண்டி ஏய் இங்க பாரு, நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுன அவளும் ஏதாவது பண்ணிடுவோம் பாத்துக்க. அவளுக்கு மரியாதையா வாடி, 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். மாமா எனக்கு தெரியாமலாம் இல்ல, எனக்கு தெரியும். நீ தானே மாமா சொல்லியிருக்க நல்லா படிக்கணும்னு சொன்னல, இப்ப போய் இப்படி தப்பு தப்பா பேசுற? நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே மாமா நீ சொன்ன இதெல்லாம் நமக்கும் நடக்கும்னு. அப்புறம் இப்போ நீ தப்பு தப்பா பேசுனா என்ன மாமா அர்த்தம்? அது சரி, அப்படி ஒண்ணு இருக்குல்ல, என்ன பண்ண எல்லாம் இருக்கு. ஆசையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இதுக்கு தாலியை கட்டாமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அதனால நீ என் கூட இருக்கணும்னா தாலியை கட்டினா நீ என் கூட இருக்க முடியும். சரி என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பக்கத்துல ஐயோ நான்வெஜ்ஜா போட்டு கையை கட்டி வச்சுட்டாங்கடி. இப்படி விருந்து பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மாமா இந்த மீதி பூவை நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போடுவியா போட மாட்டியோ? ஆனா போடு மாமா, நம்ம ரூமுக்கு மட்டும் கொண்டு வராத வேணும் சரியா? ஏனா நான் படிக்கணும் மாமா சரியா மாமா? படிச்சுக்கோ, இதெல்லாம் நீ போட்டுட்டு அப்புறமா பொறுமையா வா மாமா, நான் போய் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. என்ன என்ன தனியா விட்டுட்டு போறேன்? 2 பேரும் ஒன்னாவே ரூமுக்கு போவோம். ஏதோ நடக்கலன்னா என்ன, அது மட்டும் நடந்தா போதும். அது மட்டுமாவது கொடுத்துட்டு போடி, வேற எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லடி. இது ஒன்னாவது இப்போதைக்கு கொஞ்சம் கிடைக்கட்டுமே, அது ஒன்ன வச்சு நானும் ஒப்பேத்திக்கிறேன். உடுடி. ஐயா நான் கொடுக்க மாட்டேன், நான் போறேன் மாமா. அடி நீ என்னடி கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன், இனி பேச்சுக்கு இடமே இல்ல. குட்டி குட்டி கொத்தாது, மச்சான் வந்துட போறாரு. நம்ம பத்தி காலம் விடக்கூடாது, பாலம் தான் சொல்லணும் சரியா? பாலும் பாலமும் கூட இருக்கு, அதையும் லைட்டா ட்ரை பண்ணுவோமா? குட்டி பேட் பாய்ங்கிறத சொரிச்சுக்கிட்டே சொல்றடி, அதுலயே தெரியல. ஜீவா மாமா பேட் பாயா இருந்தா பிடிக்குமா இல்ல குட் பாயா இருந்தா பிடிக்குமான்னு என் யாழ் குட்டி முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னோட சம்சாரம் அழகான மின்சாரம், நான் தொட்டா மட்டும்தான் ஆகாது சேதாரம். நாட்டு கட்ட பொண்ணு பார்த்ததுமே மனசு ஆட்ட போட்டு குதிக்கும், எனக்கு கொஞ்சம் நாட்டு பற்று அதிகம். ஓஹோ இவளாம், இவ இப்ப ஏதாவது கேட்டாளா? நான் பேசுறது ஏதாவது கேட்டிருப்பாளோ? டி கதிரு கொஞ்சம் உஷாரா இவகிட்ட பேசு. நீ பேசுனது ஏதாவது கேட்டுட்டு வந்து சைலண்டா போன மாதிரி கூட நிப்பா. போட்டு வாங்கடா போட்டு வாங்கு. டேய் என்ன லுக்கு, என்னமோ உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிற போல இருக்கே, என்ன பேசுற? அப்படிலாம் இல்லடி என் பொண்டாட்டி. வெளியில இந்த பனியில நிக்கிறியே, என்னத்துக்கு என் செல்லக்குட்டி வெளியில வந்தா அப்படி யோசிச்சேன்டி, வேற எதுவும் யோசிக்கலையே. டேய் ஃப்ராட், நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நீ உள்ளுக்குள்ள என்ன யோசிச்சிருப்பானோ எனக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சார் என்கிட்ட கூட பேசாம வெளியில வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? இது கூட பரவாயில்லடா, உள்ள பெரிய வேலை நடக்குது, அந்த வேலையில உன் பங்களிப்பு இல்லாம வெளியில வந்து சைலண்டா இருக்க, என்ன விஷயம்? அப்பாடா, அப்ப இவ எதையும் கேட்கல, சாதாரணமா தான் பேசுறானா? அப்ப நம்ம பேசுறது எதையுமே கேட்கல. லவ்டி நேத்து என்ன ராத்திரி மணி முழிக்கிற சொல்லு. உள்ள ஒரு பெரிய வேலையே நடந்துட்டு இருக்கு, அந்த வேலையில நீதான் முன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்ப, இப்ப வெளியில கமுக்கமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்னடா விஷயம்? அடி நேத்து குட்டி பக்கத்துல வாடி. டேய் என்ன பண்ற? அப்புறம் என்னடி கூப்பிட்டா பக்கத்துல வரணும், வராம தூரமா தள்ளியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா தள்ளி நிக்கதான் மேடம் என்ன தேடி வந்தீங்களா என்ன? ஏய் என்னடி, இனிமே தள்ளி எல்லாம் நிக்க கூடாது, எப்பவுமே பக்கத்துல டச்சிங்கோட தான் நிக்கணும் சரியா? டச்சிங்கோட? உனக்கு டச் பண்றதுக்கு தான் இருக்கேன், இப்ப நான் எதுக்குடா?
கருப்பாயிலே. ஆஹா அடியே குத்தி காட்ட ஆரம்பிக்கிறாளே. ஓய் நேத்து இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசாதடி. சரி என்ன கேட்ட, உள்ள நான் எதுவும் வேலை செய்யலையா? உள்ள வேலை செய்யலாம் தான் போனேன். அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்ததும் ஒரு செட்டிங் எல்லாம் பார்த்ததும் எனக்கு வேற நினைப்பு வந்துருச்சா. அந்த நினைப்போட எல்லா செட்டிங்ஸும் பண்ணிட்டே இருந்தேன்னா அதுக்குள்ள மச்சான் ஜீவா வந்துட்டான். டேய் மச்சான், நீ சின்ன பையன், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நானும் என் பொண்டாட்டியும் பண்ணிக்கிறோன்னுட்டு என்ன வெளியில அனுப்பிட்டு என் தங்கச்சி என் மச்சானும் அந்த வேலையை சிறப்பா பண்றாங்க. சரி அவங்க ரொமான்ஸ்ல நம்ம எதுக்கு தலையிடுவானே, குறுக்க நிப்பானேன்னு தான் அமைதியா வெளியில வந்து இப்படி காத்து வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஓ அப்படி. ஆமா, ஜீவானாவும் யானையும் இத விழுந்து விழுந்து பண்றாங்களே, அதான் அவங்களுக்கு தான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. அப்போ இத ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க. என்னடா விஷயமா இருக்கும்? ஓடி அப்படி போட்டேன்னு வச்சுக்கா. ஏன் எல்லாம் முடிஞ்சா இன்ட்ரெஸ்ட் இருக்காதா என்ன? ஏய் வயசானாலும் எப்பவும் நாங்க பொண்டாட்டியை சுத்தி சுத்தி தாண்டி வருவோம். பொண்டாட்டி தவிர வேற எவளையும் பார்க்க மாட்டோம். பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் எது பார்த்தாலும் சரி, பொண்டாட்டி கிட்ட மட்டும்தாண்டி. ஓ அப்படி. இல்ல நான் கேட்டேன், அதான் முடிஞ்சிருச்சே. ஆனாலும் இத ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஈடுபாடோட செய்றாங்களே அப்படின்னுட்டு. மரமண்ட அப்படிலாம் ஒன்றும் என் மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் இன்னும் எதுவும் நடக்கல. என் மச்சான் இப்போ வரைக்கும் தள்ளி தான் இருக்கான். என் தங்கச்சி படிக்கணுங்கிறதுக்காக அவன் தள்ளியே தாண்டி இருக்கான். டேய் கதிர், என்னடா சொல்ற? உண்மையாவா? அப்போ ஜீவனாக்கும் யாழ்னிக்கும் இன்னும் எதுவும் நடக்கலையா? சூர்யா மாமா துளசி அக்கா மாதிரி இன்னும் அவங்களுக்கு எதுவும் நடக்கலையாடா? ஆமா நேத்து எதுவும் நடக்கல. ஆடி மாசத்துக்காக மச்சான் இங்க வந்தான்ல, அப்பதான் நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்ன மாதிரிதான். என் தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சேன். சந்தோஷமா தான் இருக்காங்க, சந்தோஷத்துக்குலாம் எந்த குறையும் இல்ல. என் மச்சான் என் தங்கச்சியை நல்லாவே பாத்துக்கிறான். எனக்கு என் தங்கச்சியை பத்தின எந்த கவலையுமே இல்லாத அளவுக்கு என் மச்சான் பாத்துக்கிறான். என் மச்சான் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் இந்த ஒரு வேலையை செய்வான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி நல்லா படிக்கணும், அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வச்சுக்கணும்னு அவன் ஒரு குறிக்கோளோட இருக்கான். என் தங்கச்சியும் குழந்தை போல பாத்துக்கிறான். என் யாழ்னிய அவன் குழந்தை போல பாத்துக்கிறான் நேத்து. டேய் கதிர், ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இது? சூர்யா மாமாவது ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதனால தள்ளி இருந்தாங்க. அப்புறம் ஆடி மாசம் அது இதுன்றதுனால தள்ளி இருந்தாங்க. ஆனா ஜீவானா எல்லாத்த விட கிரேட் இல்ல? அப்புறம் ஏன் மச்சானாச்சு, அவன் எப்பவுமே கிரேட் தான். அதுக்காக என் அண்ணன் ஒண்ணு இதுவெல்லாம் இல்ல. என் அண்ணனும் இவ்வளவு நாள் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல, அது தன்னால எல்லாமே நடந்துரும்னு வச்சுக்கேன். டேய் கதிர், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூட ஒரு ஐடியா தோணுது. ஐடியாவா? இன்னொரு சொல்லக்கூடிய ஐடியா சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல கதிர், நமக்கு கூட நாளை பின்ன கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளும் உடனேலாம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்க வேணாம். அடி போவி ராட்சசி, ஏண்டி இதெல்லாம் பார்த்து நம்ம வேற மாதிரி இதுவாகணும். நீ என்னடானா அதே மாதிரி நம்மள பண்ணணும்னு சொல்ற. இன்னும் கொலை பண்ணிட வேண்டி. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன்னா என்ன விஷயம் தெரியுமா? என்னால கல்யாணம் பண்ணிட்டு நீ படிக்கிற அளவுக்கு வரைக்கும் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது என் மச்சான் மாதிரிலாம். அதே சமயம் என் அண்ணனை மாதிரியும் என்னால சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியாது என் அண்ணன் மாதிரி மச்சான் மாதிரிலாம். நீங்க பாரு, இப்படியெல்லாம் ஏதாவது குண்டை தூக்கி என் தலையில போட்டேன், அவளை அட்டெம்ப்ட் ரேப் தாண்டி. டேய் முண்டக்கண்ணா, என்னடா கண்ணை உருட்டி உருட்டி காட்டுற? என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இப்படி என்ன திட்டுற? கொலை பண்ணிடுவேன்னு சொல்ற? உண்மையாவே அப்படி நடந்தா என்ன பண்ணுவேன்? ஏய் அதான் சொன்னேன்ல, அட்டெம்ப்ட் ரேப் தான், பாத்துக்கோ. சி போடா கருவாப்பையில. அடி வெள்ளச்சி, ரொம்ப ஆசையில இருக்கு. ஆசையில மண்ணள்ளி போட்டேன். நான் சொன்னதுதான், நீ என்ன கத்துனாலும் சரி காதர்னாலும் சரி விடவே மாட்டேன், பாத்துக்க. அதனால படிக்க வேண்டியது எல்லாமே நீ இப்பவே முடிச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணணும். தள்ளி போடுறேன், ஒதுக்கி வைக்கிறேன், இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன், அவங்களுக்காக பண்றேன்லாம் என்னால பண்ண முடியாது. வெள்ளச்சி, நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடக்கணும், பாத்துக்க.
சீ, போடா சும்மா சொன்ன அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டு இருக்கான் போடா. சரி சரி வா உள்ள போலாம். இங்கேயே வெளியில உட்காந்துட்டு இருக்க, நீ இன்னும் சாப்பிடல. வா நம்ம உள்ள போவோம், உள்ள போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நான் படுக்க போறேன், நீயே படுக்க போ. இங்க சில பல வேலைகள்லாம் நடக்க போகுதுல, இதுக்காக நம்ம முழிச்சிட்டு இருக்க கூடாது. நமக்காக ஒரு நாள் வரும்ல, அப்ப விடிய விடிய முழிச்சிட்டு இருக்க வேண்டியது வரும். அதனால இப்போல இருந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துப்போம். சரியாடா கருப்பாப்பையிலே? ஆமாண்டி என் வெள்ளச்சி, அன்னைக்கு விடிய விடிய நமக்கு சிவராத்திரி தான். அதனால இப்போல இருந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துப்போம். நீத்து I love you டி. லவ் யூ டூ என் கருப்பாப்பையிலே. சரி சரி கொஞ்ச நேரம் போதும். டேய் விளையாடுறியா? நம்ம வெளியில இருக்கோம்டா லூசு. மூஞ்ச பாரு ஒழுங்கு மருதியா. வீட்டுக்குள்ள வா போய் படுக்கலாம். முன்னாடி 2 பேரும் ஏதோ ஒரே ரூம்ல போய் படுக்க போற மாதிரியே கூப்பிடுறா. சரிடி கொடுத்துட்டு போடி, வெளியில இருந்தா என்ன உள்ள இருந்தா என்ன, கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா கருப்பாப்பையிலே. போடா ஃப்ராடு. இது நீயே கொடுத்துரு, இல்லைன்னா இதையுமே நானு அடிச்சு கடிச்சு புடுங்க வேண்டியது வரும். எப்படி அடிச்சு புடுங்கவா இல்ல கடிச்சு புடுங்கவா? கொன்னுடுவ பாத்துக்க. டேய் போடா, இன்னும் கொஞ்ச நேரம் மாமா வெளியில வருவாங்க தெரியும்ல. அதெல்லாம் வேண்டாம், நீ வா போலாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேடி, நானே கடிச்சு எடுத்துக்கிறேன். நீ தூ. டேய் 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 ஃப்ராடு ஃப்ராடு விடுடா. ரொம்ப பேசுறேன், உன்னை சும்மா விடக்கூடாது. டேய் ஏர்ம வலிக்குதா விடுடா. வலிக்கணும் அந்த நடி கடிக்கிறது. சரி இப்போ வலிச்சிருச்சலாம், சாரி. குயில் கேட்குது பாட்ட நின்னு ஆசைய காத்தல தூது விட்டு சுராத்து மீராசை இல்லையா கனவில் வந்து எந்த ஹாய் என்னடி திரும்பிட்டேன்? போடா, நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். போடா. அப்புறம் என்னடி கேட்டதும் கொடுக்கணும், நீ கேட்டதும் கொடுக்கல. அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு பாரு. ஒன்றும் இல்லை, 4-5 கொடுத்தாச்சு, யாருமே வெளியில வரல. இன்னும் கூட கொடுக்கலாம். கொடுக்கவா? கொன்னுடுவேன் கருவேப்பிலை. போடா. இது என்ன புதுசா காட்சி சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா வயிறிருக்கும் இரவு உறக்கம் கண்கள் போயாச்சு காரணம் நீயாச்சு அந்த உயிரிக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு ஆகாரம் நெஞ்சாச்சு நிரம்பி அடி 1 inch 2 inch 3 inch கேப் எண்டியம்மா அந்த 4 inch 5 inch 6 inch டேப் காட்டிடுமா என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒன்று சில்லு வச்சாலே அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. இப்ப மட்டும் சூரிய மாமா பார்த்தாங்க, நானும் அத்தையும் இருக்கிறது கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே உங்களை கொத்திக்கிட்டு போயிடுவாங்க அக்கா. ஏய் நேத்ரா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை இருக்காங்கல்ல. ஐயா அக்கா, அவங்க பையனை பத்தி அத்தைக்கு நல்லாவே தெரியும். என்ன அத்தை, சூரிய மாமா பத்தி நான் கரெக்டா தானே சொல்றேன்? வாயாடி. ஆமா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது துளசி? என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா? அத்தை என்னம்மா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் குடும்பத்தனத்துக்கும் சேட்டைக்கும் அளவே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, என் மருமக கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனாலும் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஒரு நல்ல பலன் கிடைக்கலாமா, அதுக்காக தான் என் பிள்ளைய கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க. அவனும் அவ்வளோ முரடம் கிடையாது, ரொம்ப தங்கமான நல்ல சாஃப்டானவன் தான். ஆமா ஆமாக்கா, சூரிய மாமா ரொம்ப சாஃப்டானவர் தான். அக்கா ஏத்தா, நீ இப்ப என்கிட்ட உத வாங்க போற, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்க போடி. அக்கா நான் உண்மையை தான் சொல்றேன், சூரிய மாமா பத்தி எங்களுக்கு தெரியும்ல. அந்த தெரியும் இல்லக்கா, இது வேற தெரியும். சூரிய மாமா துளசி அக்கா கிட்ட என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். கேட்டு பாருங்களேன், அவர் குறும்புத்தனத்துக்கு அளவே இருக்காதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அது சரி, நீ ஒருத்தி போதண்டி என் புருஷன் மானத்தை வாங்கறதுக்கு போடி. அக்கா உண்மையை சொன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் மாமா. சரி சரி, எங்க மாமா முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாரு. எங்க அக்கா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயாடி ஒண்ணு. அக்கா இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. அக்கா, எங்க சூரிய மாமாவை உங்க கையில ஒப்படைக்கிறேன். நீங்க தான் அவரை கண் கலங்காம பாத்துக்கணும். அவர் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே மட்டும்தான் வரணும், வேற எந்த கண்ணீரை வந்துடக்கூடாது. கலங்காம பாத்துக்கோங்க அக்கா எங்க மாமாவை. அம்மா, அட, நம்மால் இங்கதான் இருக்கா?
இப்ப ரெண்டு பேரும் ஓட விட பாத்துக்கங்க. அம்மா அம்மா இல்ல மகனே, ரொம்ப திணற போல இருக்கேன். என்ன விசில் அடிச்சு அவளை வெளியில வான்னு கூப்பிடுற, அவளும் விசில் மூலியமாக வெளியே வரமாட்டேன்னு சொல்றான். அதானே உங்க ரெண்டு பேரையும். ஐயம்மா அப்படிலாம் இல்லம்மா. அங்க அப்பா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க. ஏதோ நேரம் ஆயிடுச்சம்மா. இன்னுமா துளசியை நிக்க வச்சு பேசிட்டே இருந்தா எப்படி? ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கணும்ல. அதனால அம்மா உங்களை அப்பா கூப்பிட்டாருமா. நீங்க போய் துளசியை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விடுவீங்களாமா? ஐயே, அதுக்கு சார் எதுக்கு வைக்கப்படுறீங்க? ஏய், என்ன அப்புறம் இது வெக்கப்படக்கூடிய விஷயம் தானே. அதான் வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னேன். என்னடி வெக்கம் தானே படணும்? ஐயோ மிஸ்டர், வைக்கம் தான் படணும். அது நீ படக்கூடாதுடா, நாங்க படணும். ஆனா இங்க எல்லாமே தலை கீழே இருக்கு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் விடிஞ்சிரும். அப்புறம் இன்னைக்கும் இல்ல, இன்னும் 4 நாள் கழிச்சுதான் நல்ல நேரம் சொல்லிடுவாங்க. இவங்களை நம்ப முடியாது. டேய் சூர்யா, இதுக்கு மேலாம் வெயிட் பண்ணாத. வெளியில போறவன் பொண்டாட்டிய தூக்க உள்ள வந்து கபடி 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 தான். ஆடிய துளசி, ஓய் பொண்டாட்டி எப்படி வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது மாமா. புலம்புறது நல்லாதான் இருக்கும். இப்ப வேற ஒண்ணும் நல்லா இருக்கும். காட்டுட்டா வாரம் அடி. ஐயோ மாமா, விடுங்க மாமா. என்ன மாமா பண்றீங்க? இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாதுல்ல. அதான் இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன். சுப்பா எனக்கு நல்லதுக்கு இல்ல. அதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ணணுமா என்ன? போங்க மாமா. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஹாய் சொல்லிருக்காங்க. சொல்லுவோமா? ஹாய் தேவி டியர். ஹாய் தேவி சிஸ்டர். ஹாய் பிரியா சிஸ்டர். ஹாய் பிரியா டியர். ஹாய் சங்கீதா டியர். ஹாய் நித்யா டியர். ஹாய் வள்ளி டியர். ஓகே டியர்ஸ், எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சு. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆமா டியர்ஸ், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே? அப்புறம் டியர்ஸ், இன்னைக்கு கண்ணாமூச்சி சீரீஸ்ல நீங்க எதிர்பார்த்த சீன் என்னால கொடுக்க முடியல. ஏன்னா நான் வெளியில இருக்கேனா, என்னால இந்த சீன் மேக் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா இந்த சீனை வந்து மேக் பண்ணி போடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே டியர்ஸ், பை. ஆமா டியர்ஸ், கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். ஓகே டியர்ஸ், கோச்சிக்காதீங்க. என்னடா 2 நாள் கழிச்சு தான் கண்ணாமூச்சியே போடுறாங்க, அதுல நம்ம எதிர்பார்த்த சீனை வைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க்கா இருக்கு, அதனால தான் என்னால போட முடியல. ஐம் சாரி. ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.